ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் கிராப் பெப்பர் ஃப்ரை. அதுக்கு 15 சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். மண் சட்டியில் தான் இன்றைக்கி நான் சமைக்கிறேன். ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும் மண் சட்டியில் சமைக்கும் போது. நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், ஆனால் அரைச்சி போட்டால் கிரேவி நல்லா கிடைக்கும். அதுக்காக அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் சின்ன வெங்காயத்தை. ஒரு 1 மினிட் அது வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளியை நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி அதையே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஆனால் நான் அரைச்சி சேர்க்குறேன் கிரேவி நிறையா கிடைக்கிறதுக்காக. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நண்டு நான் 1.5 கிலோ எடுத்திருக்கேன். நல்ல மஞ்சத்தூள் லெமன் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நண்டுலேருந்தே தண்ணி விட்டுரும், அதுலேயே அது குக் ஆகிடும். நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஸ்லோ குக் பண்ணணும். 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி உப்பு சேர்த்து திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ குக் வைங்க. இப்போ நல்லா நண்டு வெந்துருச்சு. திருப்பியும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். அது நல்ல வாசனை கொடுக்கும் கடைசியாக சேர்க்கும்போது. ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நல்லெண்ணெயும் மிளகும் நம்ம சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். கொத்தமல்லி இலை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போடாமையே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்லேயே போட்டு சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டேஸ்டியான நண்டு மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.